மார்கழி 18வது தினம் பாட வேண்டிய திருப்பாவை எண் 18வது பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் இன்றைய தினத்தில் எவ்வாறு தன்னுடைய விளக்கத்தை மேலும் சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஒரு புது நபரை அறிமுகப்படுத்தி அவங்கள எப்படி எழுப்புறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த புது நபர் யார் அப்படின்னாக்கா நப்பினாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நப்பினாய் அப்படின்றவங்க யாருனாக்கா நம்ம யசோதை அம்மாவுடைய சகோதரனுடைய பெண். இவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நினைப்பீங்க அப்படின்னாக்கா தெரியாதுல, இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நப்பினாய் என்பவங்க கிருஷ்ணருடைய மனைவி. இது எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க பாருங்கள். உந்து மதம் களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உந்து மதம் களிர ஓடாத தோல்வலியன் அப்படின்னாக்கா யானை கூட்டங்களுக்கு தலைவன். உந்து மதம்னா மதம் களிர் அப்படின்னாக்கா யானை. மதம்னா ரொம்ப பலம் வாய்ந்த மதம், யானைகளையே அடக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஓடாத தோல் வலியவன் அப்படின்னாக்கா புறமுதுகு காட்டாத தோல் வலிமை கொண்ட நந்தகோபாலன் நீ அவங்களுடைய மருமகளே அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். நப்பினாய் கந்தம் கமழனா வாசனையான கமலம் அப்படின்னும் போது முடிகளையும் தேகங்களையும் கொண்ட நப்பினாய் கொஞ்சம் கதவை திறமா அப்படின்னு முதல்ல விளக்கத்தை கொடுத்து, வந்தெங்கும் கோழி அழைத்தன அடுத்த வரிகளில் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தெங்கும் கோழி அழைத்தனன்னாக்கா வந்தெங்கும் போது நாலாபுறத்திலும் எல்லா புறங்களிலும் கோழிகள் கூவி ஆரம்பிச்சிடுச்சு. மாதவி பந்தல் மேல் அப்படின்னும் போது குறுக்கத்தி பந்தல் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதவி பந்தல்ன்றது குறுக்கத்தி பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கத்தி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறுக்கத்தி கொடி அல்லது பந்தல் மேலே குயில்கள் அழகாக உட்காந்து கூவிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இது மாதிரி சொல்கிறாங்கனாக்கா கோழி கூவ தொடங்கிடுச்சு, குயில்களும் அழகாக கத்த ஆரம்பிச்சிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் கதவை திறங்க அப்படின்றதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. பந்தார் விரலி உன் மைத்துனர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையலொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா பந்தார் விரலி அப்படின்னா என்னன்னாக்கா பூக்களை போன்ற விரல்களை உடையவள், மென்மையான பூக்களை போன்ற விரல்களை உடையவளே, உன் மைத்துனர் பேர்பாட, மைத்துனர்னா உங்களுக்கு தெரியும், பேர்பாட செந்தாமரை கையால், செந்தாமரையின் போது செந்தாமரை பூ போன்ற உன்னுடைய அழகான கையால் சீரார் வளையல் ஒலிப்ப, அந்த கையில் இருக்கக்கூடிய வளையல் ஓசையோட கதவை திறங்க, திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல்கள் வரியில் கேட்கும்போது நாம் ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னாக்கா நாம் என்ன பண்ணணும்னாக்கா அனைவருக்கும் ரிக்வஸ்ட்டு தான் கொடுக்கணும். அதிகாரம் எப்பேற்பட்ட உயர் அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்களும் அதிகாரமாக சில விஷயத்தை நடத்தினா நடக்காது. அப்போது முதல் நாளில் இதுக்கு முன்னாடி நாளில் என்ன கேட்டிருப்பாங்க, யாரை இது பண்ணியிருப்பாங்கன்னா காவல்காரரை அழகாக எழுப்புவதற்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தராக எழுப்பிட்டு வராங்க. இன்றைய தினத்தில் நப்பினாய் என்று சொல்லக்கூடிய பெண்ணை எடுப்புறாங்க. இதுதான் பாடல். இந்த பாடலுடைய முழு விளக்கத்தையும் பாடல்களையும் இப்போ பாடுறேன். 1க்கு 5 முறை படித்து பயன்பெறுங்க. ஒவ்வொரு நாளும் பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போயிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்க. எப்போ வேணாலும் இந்த பாடலை படிக்கலாம். பாடலை படிக்கும்போது என்னன்னாக்கா ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய செயல்களை செய்யும்போது வாழ்நாளில் உயர்ந்து வருவதாக ஒவ்வொரு தினமும் அமைஞ்சிருக்கும். இதுவரைக்கும் பார்த்த பாடலுடைய ஆழ்ந்த கருத்து என்னன்னாக்கா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தூக்கம்தான் முதல் எதிரி. நாம் சூரிய உதயத்திற்கு அப்புறம் தூங்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப எல்லா பாடல்லையுமே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும்.
பாடல் போகும். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையல் ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேரோர் எம்பாவாய் அப்படின்னு பாடலை நிறைவு செய்கிறாங்க. மீண்டும் நாளைய தினத்திற்குண்டான பாடலை தொடருவோம். நன்றிங்க. நமோ நாராயணாய.